ஓகே, இப்போ ப்ராக்டிஸ் ப்ரோக்ராமிங் சில ப்ரோக்ராமிங்லாம் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டு பார்க்காம டைப் அடித்து ரன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா ஜாவா தெரிஞ்சதுன்றது மாதிரி படிக்கிறது யூஸே இல்லை. கான்செப்டை புரிஞ்சிக்கிட்டு நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போது ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஓகே, ஏரியா ஆஃப் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் இல்லைங்களா? ஸோ ரேடியஸ் நமக்கு தெரிஞ்சதுன்னா, இதனுடைய ரேடியஸ் நமக்கு தெரிஞ்சதுன்னா இதை பேஸ் பண்ணி இதனுடைய ஏரியா என்ன நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் யூஸிங் திஸ் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். ஸோ அப்போது ரேடியஸை இன்புட்டாக வாங்கிட்டு ஏரியா கண்டுபிடிச்சி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு கோடிங் பண்ணணும். அது இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நியூ கிளாஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஸோ மெயின் ஃபங்க்ஷனோட நான் ஜென்ரேட் பண்ண சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு declare required memory variables. இங்கே get user input for radius, calculation, then display area of circle. ஸோ இதுதான் என்னுடைய நான் பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் இல்லைங்களா? ஸோ முதல்ல கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டிக்ளேர் பண்ணுறேன். சே ஃப்ளோட் ஆர் கமா ஏரியா. ஸோ ஆர் அப்படிங்கிறது ரேடியஸ் ஆகும், ஏரியாங்கிறது நம்ம கேல்குலேட் பண்ணக்கூடிய ஏரியாவாகவும் வச்சுக்கிறேன். கெட் யூசர் இன்புட் ஃப்ரம் த யூசர். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் என்டர் ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் இன் நியூ ஓகே. ஸோ இம்போர்ட் ஸ்கேனர் நான் போட சொல்லிடுறேன். ஸோ ஸ்கேனர் வந்துருச்சு, ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர். இப்போ கேல்குலேட் பண்ண சொல்கிறேன். ஸோ இன்புட் வாங்கணும். ஆர் ஈக்குவல்ஸ் இன் டாட் நெக்ஸ்ட் ஃப்ளோட். ஓகே, இப்போ கேல்குலேஷன் ஏரியா ஈக்குவல்ஸ் 22.0/7 multiplied by r multiplied by r. ஓகே, இது என்ன சொல்ல வராங்க? டைப் மிஸ்மேட்ச், cannot convert double to float. இந்த மாதிரியான டைமில் டைப் கேஸ்டிங் யூஸ் பண்ணோம். அதாவது இதனுடைய ரிசல்ட்டை எனக்கு ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுன்னு சொல்கிறதுக்கு முன்னால் இந்த எக்ஸ்பிரஷன், இது வந்து எக்ஸ்பிரஷன் சொல்கிறாங்க, அதுக்கு முன்னால் எனக்கு என்னவா ரிசல்ட் வேணுங்கிறத இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஃப்ளோட்டுன்னு கொடுத்துக்கிறேன். இங்கே இப்போ அவுட்புட் பண்ணுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் printf area of circle with radius %.4f is %.4f r comma area. ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் வரைக்கும் எனக்கு அக்யூரேசி வரணுங்கிறதுனால %4fன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ரேடியஸையும் டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதனுடைய ஏரியாவையும் டிஸ்பிளே பண்ணணும். சரிங்களா? அவ்வளோதான். இதுதான் என்னுடைய கோடிங். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நான் மெமரி என்னென்ன தேவைப்படும், இன்புட் வாங்கி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும், ரிசல்ட் கேல்குலேட் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். அது ரெண்டுக்கும் நான் வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ இங்கே கெட் யூசர் இன்புட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் கொடுத்துருக்கேன். தென் இன்புட் வாங்குறதுக்கு இந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணணும், அதனால் ஸ்கேனர் நான் ரெடி பண்ணிட்டேன். இன் டாட் நெக்ஸ்ட் ஃப்ளோட்னு கொடுத்தோடனே எனக்கு ரேடியஸ் கிடச்சிருச்சு. தென் அந்த ரேடியஸை பேஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணுறேன்.
அது டிஃபால்ட்டாக இது கேல்குலேட் பண்ணுற வேல்யூ டபுளாக இருக்கிறதுனால நான் அதை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணணும்னு ஃப்ளோட்டுன்னு கொடுத்துட்டேன். டைப் கேஸ்டிங் சொல்கிறோம் இதை. தென் இது வர ரிசல்ட்டை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ ரன் பண்ணுவோம். ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். பாருங்க, கேல்குலேட் ஆகிட்டு ஏரியா ஆஃப் சர்க்கிள் வித் ரேடியஸ், இந்த என்ன ரேடியஸோ அது இஸ் என்ன கேல்குலேட்டட் ரிசல்ட்டோ அது டிஸ்பிளே ஆகுது. அவ்வளோதான். ஸோ இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்க்காம ஒரு முறை போட்டு பார்த்துருங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ப்ரோக்ராமை புரிஞ்சிக்கிட்டு கமெண்ட் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஸ்டேட்மெண்ட்டை பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணி கரெக்டாக அந்தந்த கமெண்டட் ஏரியா கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு வெரிஃபை பண்ணி ரிசல்ட் இந்த மாதிரி கொண்டு வரதுக்கு உண்டான ப்ராக்டிஸ் கம்பல்சரியாக பண்ணணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தேங்க்யூ.